கருணையுள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம். இது இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூக நல அறக்கட்டளை. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் காட்சியானது ஒரு குடும்ப விழா நிகழ்வில் அதிகப்படியான உணவு மீதமாயிருக்கின்றது. அதை அந்த உரிமையாளர் நமது அறக்கட்டளையிடம் தெரிவித்தார். அதன் பேரில் அந்த உணவை நமது அறக்கட்டளை அன்பர்கள் அதை எடுத்து சென்று ஏழை எளிய மக்களுக்கு வழங்கினர். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்களும் தங்கள் வீட்டு விழாக்களிலோ தங்களுடைய உணவகங்களிலோ அதிகப்படியாக மீதமாகும் உணவுகள் இருந்தால் நமது அறக்கட்டளைக்கு தெரியப்படுத்தலாம். நமது அறக்கட்டளை மூலமாக நாம் மிகவும் ஏழை எளிய மக்களுக்கு தொடர்ந்து உணவளித்து வருகின்றோம். எனவே அந்த மீதமாகும் உணவுகளை உணவின்றி மிகவும் கடினப்படும் ஏழை எளிய மக்களுக்கு எடுத்து வந்து வழங்கிவிடுவோம். சைவ உணவு மீதமாகும் அன்பர்கள் மட்டும் அழைக்கலாம். மேலும் நமது அறக்கட்டளை திருவொற்றியூர் மஸ்தான் கோயில் தெரு பட்டினத்தார் கோயில் அருகில் இருக்கின்றது. அதை சுற்றியுள்ள 5 முதல் 10 கிலோமீட்டர் வரை நாங்கள் வந்து உணவுகளை எடுத்து செல்ல தயாராக இருக்கின்றோம். இரவு 8-9 மணிக்குள்ளாக நமது அறக்கட்டளையை அணுகுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். யுனைடெட் நேஷன் ஃபுட் இண்டெக்ஸ் ஆய்வறிக்கை ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவலை அளிக்கிறது. அது என்னவென்றால், கிட்டத்தட்ட 100 கோடி சாப்பாடு ஒரு நாளைக்கு வீணாகிறது. இந்த உலகில் பசியினால் 78 கோடி மக்கள் உணவில்லாமல் தவிக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் வீணாக்கப்படும் உணவினால் பசுமை நிற வாயுக்கள் அதிகப்படியாக உண்டாகி சுற்றுப்புறச் சூழலை மாசுபடுத்துகின்றன என்று அந்த ஆய்வறிக்கை கூறுகின்றது. இதெல்லாம் தாண்டி நமது அறக்கட்டளை அன்பர்கள் உணவு வழங்கப்படும் ஏழை மக்கள் பொதுவாக ஒருவேளை உணவுக்கே மிகவும் துன்பப்படுகிறவர்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு வீட்டு விசேஷ நிகழ்விலும் உணவகங்களிலும் வீணாகும் அதிகப்படியான உணவுகள் என்பது மிகவும் இன்றியமையாததாகும். அது மட்டுமல்லாமல் அன்பர்கள் தங்கள் இல்ல விழாக்களில் இது போன்ற ஏழை எளிய மக்களுக்கு பசியார வேண்டும் என்று நினைத்தால் விழாக்களுக்கு வருபவர்களுக்கு மட்டுமல்லாமல் இது போன்ற மக்களுக்கும் சேர்த்து தேவையானதை செய்து வைத்தாலும் நாங்கள் வந்து அந்த உணவை எடுத்து சென்று அந்த ஏழை எளிய மக்களுக்கு வழங்கிவிடுவோம். அப்போது அவர்கள் அடையும் மகிழ்ச்சியால் அந்த விழாவில் அந்த இல்லத்திற்கு பெருமகிழ்ச்சி ஏற்படும் என்பது இயற்கையின் நீதியாகும். உணவகங்களில் மீதமான உணவுகள் ஏழை எளிய மக்களின் வயிற்றுப்பசியை ஆற்றினால் அந்த தொழிலை நடத்துபவருக்கு செல்வம் செழிக்கும் என்பதில் சந்தேகம் வேண்டாம். எனவே குடும்ப விழாக்களிலும் உணவகங்களிலும் அதிகப்படியாக மீதமாகும் உணவுகளை வீணாக்காமலும் வலுக்கட்டாயமாக உறவினர்களுக்கு கொடுத்தனுப்பாமலும் இது போன்ற ஏழை எளிய மக்களுக்கு வழங்கும் போது அந்த ஏழை எளிய மக்களின் மகிழ்ச்சிக்கு காரணமாக இருந்த அத்தனை பேருக்கும் அந்த மகிழ்ச்சியால் பேரின்பம் உண்டாகும் என்பதில் ஐயமில்லை. எனவே முன்பே கூறியது போல் நமது அறக்கட்டளையிலிருந்து 10 கிலோமீட்டர் தூரம் வரை அவ்வாறு சைவ உணவுகள் மீதமானால் இரவு 8 முதல் 9 மணிக்குள் தெரியப்படுத்தவும். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்களும் தங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை பகிருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இது இன்றைய விதை நாளை விருட்சம் சமூக நல அறக்கட்டளை. நன்றி, வணக்கம். அருள்வடிவான மருந்து, அருள்வடிவான மருந்து, நம்முள் அற்புதமாக அமர்ந்த மருந்து, இருளற ஓங்கும் மருந்து, இருளற ஓங்கும் மருந்து, அன்பர்க்கின்புருவாக இருந்த மருந்து, நல்ல மருந்திம் மருந்து. எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புக, பகிர்க, கருத்திடுக, பின்னுற்றுக. மேலும் இதுபோல பல பதிவுகளை தொடர்ந்து காண்பதற்கு ஒளிதேகம் வலையொலி பக்கத்தின் சந்தாதாரராக ஆகிடுங்கள் மற்றும் அருகில் உள்ள மணி சின்னத்தை அழுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.